சரித்திரத்துல முதல் முறையா என்ன பண்ண போறேன்னு கண்டுபிடிங்க. இது மோமோஸ் பண்ண போறேன். அகேரோ ரெஜென்சி மல்டி குக்கெட்டர் வித் ஸ்டீமர். செம்மையா இருக்கு, ஜூசியா. இதுதான் நான்வெஜ் கொலக்கட்டை. அருமை ஆத்தாடி, என்ன வெடிக்கலாம் செய்யுது. அப்படியா என்ன வணக்கம் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். என்ன மேடம் ஏதோ ப்ரிப்பேர் ஆகிருக்கீங்க? நான் இன்னைக்கு வந்து அம்மாச்சியோட குக்கிங் விளாக் பார்த்துருப்பீங்க, மாமாவை பார்த்துருப்பீங்க, அம்மா அப்பா எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. சரித்திரத்துல முதல் முறையா என்னோட குக்கிங் விளாக சூப்பரா பார்க்க போறீங்க. ஆல்ரெடி சிக்கன் கிரேவி நாங்கள் இல்லை, அது வந்து கொஞ்சம் நிறைய பேர் வந்து நிறைய கரெக்ஷன் சொன்னீங்க. நான் அந்த கரெக்ஷன்லாம் நான் பண்ணி அதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த வாட்டி வேற லெவல் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸை வந்து ஒரு விளாக அவங்க எல்லாரும் கொடுக்கலான்னு இருக்கேன். சூப்பர் சூப்பர். என்ன பண்ண போறேன்னு கண்டுபிடிங்க. என்ன பண்ண போறேன்? ஸோ எஸ், வந்து நான் வந்து மோமோஸ் பண்ண போறேன். சிக்கன் மோமோஸ். மாமாக்கு ஸ்நாக்காக வந்து சூப்பரான சிக்கன் மோமோஸ் பண்ணலான்னு இருக்கேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆமா, இன்னைக்கு நான் சமைக்கிறத பார்த்து எல்லாரும் வாயை பொழக்க போறீங்க. பார்த்து வாயை பிளந்தா தப்பு இல்லை, சாப்பிட்ட பிறகு வாயை பிளந்துடக்கூடாது. அதனால வந்து இல்லை ரைட்டா எல்லாரும் பார்த்து கவனமா பார்த்து செஞ்சு விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நீ என் மேல நம்பிக்கை வைங்க. வைக்கிறேன் நம்பிக்கை வைக்கிறேன். இந்தாங்க, இது என்ன கண்டுபிடிக்க பாப்போம். அப்படிலாம் ஆகாது, சூப்பரா பண்ண போறேன். இல்லை, இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம், ஸ்வீட்ஸு இதெல்லாமே சூப்பராக பண்ணுவாள். அதே மாதிரி வெஜிடேரியன் ஐட்டம் நிறையாவது நல்லா பண்ணுவாள். ஆமாம், நான்வெஜ் தான் மேடம் கொஞ்சம் வராது. ஏன்னா அவங்க வந்து இப்படி சிக்கனு மட்டனு அப்படி வாயை பிறந்துட்டே பண்ணுவாள். அதனால தான் அது வராது. மற்றபடி எல்லாமே சூப்பராக பண்ணுவாள். எஸ் டன். இப்போ மோமோஸ் பண்ண போறியா? ஆமாம், மோமோஸ் பண்ண போகிறேன். மோமோஸ்க்கான அந்த ரெட் சாஸ் இருக்கும்ல, அதுவுமே நான் பண்ண போகிறேன். சார் எல்லாம் கிரெயின்ஸ் தான். இப்படி மேடம் இப்படி இதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு பாருங்க எப்படி பண்ண போறேன்னு. ரைட். ஸோ அதுக்கு வந்து தேவையான இன்கிரீடியன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சிக்கன் வேணும். இது வந்து போன்லெஸ் சிக்கன் பிரெஸ்ட் வாங்கியிருக்கேன் 400 கிராமு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபுல் முட்டைகோஸில் கால்வாசி முட்டைகோஸ் வந்து நான் ரொம்ப பொடியாக சாப் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கேரட் வந்து 2 கேரட்டும் அதுவும் பொடியாக ரொம்ப நைஸாக சாப் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு வெங்காயத்தையும் நம்ம நைஸாக சாப் பண்ணணும். அதுக்கப்புறம் 3 பச்சை மிளகா வந்து இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வேணும். அண்ட் பவுடர் பார்த்தீங்கன்னா ரெட் சில்லி பவுடர். அதுக்கப்புறம் மிளகுத்தூள் வேணும். அண்ட் வந்து மோமோஸ் செய்கிறதுக்கு மைதா, ஆல் பர்பஸ் மைதா வேணும். அப்புறம் வந்து சாஸ் செய்கிறதுக்கு வந்து 4 தக்காளி, 2 4 6 8 ஒரு 8 பல்லு பூண்டு, இந்த அளவு இஞ்சி வச்சுக்கோங்க. அண்ட் நான் வந்து காரத்துக்கு என்ன யூஸ் பண்ண போறேன்னா, நார்மல் காஞ்ச மிளகா வந்து 6 காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் காஷ்மீரி காஞ்ச மிளகா வந்து 7 காஞ்ச மிளகா. ஏன் வந்து காஷ்மீரி காஞ்ச மிளகா யூஸ் பண்ணுறேன்னா, அந்த சாஸுக்கு அந்த ரெட் கலர் தான் வேணும். அதனால் வந்து அந்த ரெட் கலர் வரதுக்காக காஷ்மீரி காஞ்ச மிளகா நான் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் சாஸஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சோயா சாஸ், டொமேட்டோ கெச்சப். ஸோ இதுதான் தேவையான இன்க்ரீடியன்ஸ். நம்ம வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். மோமோஸ்க்கு பேஸ் ரெடி பண்ணுறோம். மாவு, மைதா மாவு, அண்ட் அதுக்கப்புறம் தேவையான அளவு சால்ட், கொஞ்சமாக ஆயில். இதை பிணைஞ்சு ஒரு 20 மினிட்ஸ் நம்ம ஊற வைக்கணும். மாமா வந்து டக்குன்னு ரொம்ப பசிக்குது, டக்குன்னு பண்ணால் மேகி பண்ண கேட்டார். ஸோ நான் மேகியை எதில் பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா, அகேரோ ரெஜென்சி மல்டி குக்கெட்டர் வித் ஸ்டீமர். இது வந்து ஸ்டீமராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம கெட்டலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அகேரோவில் இது வந்து சூப்பரான ப்ராடக்ட் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு லிட்டு, இந்த மோமோஸ் வெஜிடபிள்ஸ் ஸ்டீமிங் பண்ணுறதுக்காக இந்த வந்து ஓட்ட இந்த ஒரு பேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம கெட்டிலுக்கு வரும்ல, அதே எலக்ட்ரிக் கெட்டிலோட பேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து இந்த கேக்ஸ் அதெல்லாம் பண்ணுறதுக்காக ஒரு வெசல், இந்த சிக்கன் அந்த மாதிரி கிரில்லிங் பண்ணுறதுக்கு எல்லாமே இந்த மாதிரி ஒரு கிரில் பேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இவங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, முட்டையும் வந்து ஸ்டீம் பண்ணுறதுக்காக இந்த ஒரு பேஸ் கொடுத்துருக்காங்க. ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து கெட்டிலுக்கான பேஸ் மாதிரி தான் இது இருக்குது. எனக்கு ஏன் இந்த அகேரோ ப்ராடக்ட் ரொம்ப பிடிக்கும்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வந்து இந்த ட்ராவலிங்கு, போர்ட்டபிள், இது எல்லாத்துக்குமே இந்த பிராண்ட் சூப்பராக இருக்கும். பர்ஃபெக்ட் ஃபார் பேச்சுலர்ஸ் அண்ட் வந்து ஹாஸ்டலில் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எஸ், இதில் பாயிண்ட் வந்து இங்கே ஆன் ஆஃப் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா மினிமம் மேக்ஸிமம் அப்படின்ற ஒரு செக்மெண்ட் இருக்கும். அது எதுக்காக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மினிமம்க்கு கீழே தண்ணியோ இல்லை எண்ணெயோ வந்து நம்ம ட்ரையாக வறுக்கிறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் ட்ரிகர் சென்சார் இருக்குது. இந்த சென்சார்னால ஆட்டோமேட்டிக்காக அது ஷட் டவுன் ஆகிடும். எனக்கு இந்த விஷயம் வந்து அகேரோவில் ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து என் ஸ்டைலில் இன்றைக்கி நான் மேகி பண்ண போகிறேன். கொஞ்சமாக ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. ஸோ லைட்டாக ஆனியன்,
கொஞ்சம் இந்த ஆனியன் வந்து சாட்டே ஆகட்டும். இந்த பச்சை பட்டாணி இந்த கேரட் எல்லாம் போட்டு பண்ணால் மாமாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ ஆல்ரெடி நான் பச்சை பட்டாணியை ஒரு 10 minutes ஹாட் வாட்டரில் ஊற வச்சுட்டேன். அண்ட் வந்து கேரட்டை தாராளமாகவே போடலாம், ஏன்னா கேரட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. ஸோ வந்து வாட்டர் ஆட் பண்ணுறேன். அந்த மினிமம்ன்ற லெவலுக்கு மேலே ஆட் பண்ணணும். 2 மேகிக்கு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் 2 பேக்கெட் தான் போடுவாங்க. மேகி ஆட் பண்ணுறேன். ஸோ லிட் க்ளோஸ் பண்ணி நம்ம எப்பயும் போல் ஒரு 2 to 3 minutes விட்டோம்னா சூப்பரான மேகி ரெடி. சூப்பரான மேகி மாமாவுக்கு ரெடி ஆகிடுச்சு. லவ்வோட ரெடி ஆகிருக்கு. டே செம்மையாக இருக்குது, ஜூஸியாக. ஸோ எஸ், நம்ம சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் இதோட வாஷிங் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இது வந்து எலக்ட்ரிக் கெட்டில்ன்றதுனால கீழே கெட்டிலுக்கு அந்த கீழே இடத்துல வாட்டர் போயிடுச்சுன்னா இது ஒர்க் ஆகாது. ஸோ நீங்கள் டிஷ் வாஷரோ இந்த மாதிரி ஸ்க்ரப்பு வச்சு ஸ்க்ரப் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ட்ரை டிஷ்யூ இல்லை வந்து ட்ரை கிளாத்தை வச்சு வைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் யூஸ்க்கு நம்மளோட கெட்டில் ரெடி. ரொம்ப சூப்பராக இருக்குது, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அகேராவோட மல்டி பர்பஸ் கெட்டில் கம் ஸ்டீமர். எஸ், மேகி ரெடி. மாமா கூப்பிடலாமா? மாமா வரேன். எஸ், மேகி ரெடி. தேங்க்யூ ஸோ மச். எப்படி பண்ண? வேற இதுல நம்ம அகேராவோட மல்டி பர்பஸ் கெட்டில் தான். அடடா சூப்பரா இருக்கு மாமா. நான் வாங்கின ப்ராடக்ட்ல இது ரொம்ப வர்த்தபிளா செம்மையா இருக்கு. வெரி குட். சரி, நான் பசிக்குதுன்னா மேகி சாப்பிட்டு பாருங்க. ஆமாப்பா, கொதிக்க இருக்கு. எல்லாம் இருக்கா? அடடா வேற லெவல்ல இருக்கு. உங்களுக்காக பட்டாணி கேரட் எல்லாம் போட்டு ஆசையா பண்ணேன். சூப்பரா இருக்கு. சூப்பர். போய் சாப்பிட்டுக்கிட்டே இருங்க. அடுத்து நம்ம மோமோஸ் பண்ண போறோம். வெரி குட். வெயிட்டிங் ஃபார் மோமோஸ். எஸ், இப்போ வந்து நம்ம மோமோஸோட ஃபில்லிங்கும் சாஸ்க்கு ப்ராசஸும் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அட் அ டைமில் 2 பண்ண போகிறீங்க? எஸ், அட் அ டைமில் நான் வந்து மல்டி டேலண்டாக இருக்க போகிறேன். சாஸ்க்கு என்னென்னா 4 தக்காளி இந்த மாதிரி 2 வெட்டி வச்சுருங்க. அதுக்கப்புறம் இந்த பூண்டு, இஞ்சி, இந்த மிளகாய் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு தண்ணி ஊற்றிடுங்க. இது முழுகிற அளவுக்கு தண்ணி வேணும். ஏன்னா இது வந்து ஒரு 15 நிமிஷம் இது சிம்மில் கொஞ்சம் ஒரு நார்மல் ஃப்ளேம் விட்டு கொஞ்சம் கம்மியாக வச்சு குக் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம அரைக்க போகிறோம். ஓகே, இது ஒரு சைடில் இருக்கட்டும். இந்த பக்கம் வந்து நம்ம ஃபில்லிங்ஸ்க்கான ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றுறோம். ஓகேங்களா? இதில் நம்ம 400 grams சிக்கன் எடுத்துக்கலாம். இந்த லெவல் 1/2 teaspoon ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். அடுத்து வெங்காயம். இது நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் கேபேஜும் இந்த கேரட்டும் போட்டுரும். அதே மாதிரி சிக்கனை வந்து இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். சிக்கன் பீசஸாக போடக்கூடாது, இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். வந்து கேரட் ஆட் பண்ணுறோம். அண்ட் கேபேஜ் ஏன் நான் நிறைய ஆட் பண்ணலாம், அப்புறம் ஒரு மாதிரி சொதன்னு ஆகிடும். அதனால கேபேஜ் இந்த லெவல் ஆட் பண்ணால் போதும். நல்லா சாட்டே பண்ணிக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ப்ராசஸ் வதக்காமல் பச்சையாகவே கையிலே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போடுவாங்க. எனக்கு அந்த ரா ஸ்மெல் பேசிக்காகவே பிடிக்காது. அதனால நான் வந்து இதை லைட்டாக சாட்டே பண்ணுறேன். அண்ட் சால்ட் வந்து நான் இன்னும் போடலை, அதனால் இப்போ நான் வந்து ஒரு 1.25 டீஸ்பூன் நான் போட்டுக்கிறேன். தேவைன்னா அதுக்கப்புறம் நம்ம பிணையும் போது நம்ம போட்டுக்கலாம். அண்ட் இதோட மிளகு தூள், நான் மிளகு ஜீரகம் 2மே சேர்த்து அரைச்சிருக்கேன். மிளகு தூள் போட்டுக்கலாம். இது வந்து ஒரு டீஸ்பூன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகா வந்து 3 போட்டிருக்கோம், அதனால் இது 1 டீஸ்பூன். அண்ட் லைட்டாக வெறும் மிளகாய் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் 1/4 டீஸ்பூன் இந்த அளவு வெறும் மிளகாய் தூள் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அண்ட் மூடினீங்கன்னா தண்ணி கோத்துனா மோமோஸோட ஃபில்லிங் நல்லா இருக்காது. இப்போ வந்து நம்ம சிக்கன் ஆட் பண்ணிடலாம்.
எல்லாமே வந்து ஒரு 3/4 லெவலில் குக் ஆனால் போதும். ஏன்னா நம்ம வந்து திருப்பியும் ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து வேக வைக்க போகிறோம். நம்ம ஸ்டீம் பண்ண போகிறோம். நம்ம அந்த மோமோஸ் மாதிரி பிடிச்சி. அதனால் எல்லாமே 3/4 லெவலில் குக் ஆனால் போதும். இந்த சிக்கன் வந்து குக் ஆகிறதுக்குள்ளே நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் கொஞ்சம், ஏன்னா அப்புறம் ரொம்ப டேங்கி ஆகிடும். இப்போ லைட்டாக சிக்கன் குக் ஆக ஆரம்பிக்குது. ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. ஏன்னா இதுலேயே ஆல்மோஸ்ட் ஒரு கால்வாசி குக் ஆகுது. ஒரு 5 மினிட்ஸ் விட்டோம்னா ஒரு 3/4 குக் ஆனால் நம்ம எடுத்துடலாம். அதே மாதிரி இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நல்லா பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கொஞ்சம் நேரம் சிம்மில் போட்டு ஆனால் ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு இதை ஆற விட்டுடணும். வாழ்க்கையில் குக்கிங்லாம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம்ப்பா. தெரியுதா அதுவும் வந்து எக்ஸ்பர்ட்ஸ் எதுக்கு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுவும் ஒரு ஜென் முன்னாடி பண்ணுறது எவ்வளோ கஷ்டம். ஒரு ஜென்னு சமைக்கும் போது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அண்ட் இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இதில் லைட்டாக கொரியாண்டர் ஆட் பண்ணிக்கணும். இது ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் கொத்து வந்து அப்படி கூட நீங்கள் வச்சுக்கலாம் அதை. ஆமாம். ஸோ ஆல்ரெடி நான் வந்து மாவு ஊற வச்சுருந்தேன். அந்த மாவு இப்போ நான் உருட்ட போகிறேன். நன்கு வீட்டு கடப்பக்காலை சுத்தம் செய்த பிறகு. ஆமாம், ஆக்சுவலி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதை பண்ணுங்கள். ஏனோ தானான்னு போயிடாதீங்க. அப்புறம் வீட்டில் இருக்கவங்களுக்கு டஸ்ட்டோட தான் வாய்க்குள்ளே போகும். இந்த சப்பாத்தியை வந்து ஐயோ இந்த பூரி இல்லை இந்த பேஸை வந்து நீங்கள் அப்படியே நிலா போன்ற வட்ட வடிவில் தான் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் கோக்குமாக்கா உருட்டிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து ஒரு கிண்ணத்தை வந்து மோல்டாக யூஸ் பண்ண போகிறோம். அதனால் வந்து கோக்குமாக்கா உருட்டிக்கலாம், மெலிசா உருட்டணும். ஆனால் அதுதான் மேட்டர். தட் இஸ் மேட்டர். இந்த நைஸ் போதுமா? என்ன நைஸ் பண்ணி தரவா? இன்னும் கொஞ்சம் நைஸாக வேணுமாம்மா? உனக்கு பாரு என்ன பண்ணி தரேன். ஒரு மதுரை விட்டுறக்கூடாது அதுக்குன்னு. ஒரு மதுரை கரணைக்கேவா புரோட்டா மாதிரி எப்படி பனஞ்சு அடிச்சு வீசி தரவா? வீச்செல்லாம் வேணாம். ஓரளவுக்கு கொஞ்சம் திக்னஸ் வேணும். ஓரளவு திக்னஸ்ஸா? ஆமாம். வருதா? பாரு. இது ஓகே மாமா, போதும். இந்த லெவல் ஓகேவா? ஓகே. டன். இந்த மாதிரி ஒரு மோல்டை எடுத்துக்கொள்ளவும். இப்படி போட்டு கிருட்டு. அப்புறம் இப்படி போட்டு கிருட்டு. அப்புறம் இப்படி ஒன்று போட்டு கிருட்டு. அப்புறம் இப்படி ஒன்று போட்டு கிருட்டு. பார்த்தீங்களா, சூப்பரான மோல்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மோல்டில் இந்த சிக்கன் இருக்குல்ல, இந்த சிக்கனை ப்ளேஸ் பண்ணணும். இது பண்ணுறதெல்லாம் மேட்ரு இல்லை மாமா. இப்போ இதை மடிக்கணும் பாருங்கள், அதுதான் பெரிய மேட்டர். இதை நம்ம மோமோஸ் மடிக்கிற மாதிரி இப்படி அதுக்கப்புறம் அப்புறம் இப்படி அழகாக ஒரு சூர்ணம் மாதிரி பண்ணலாம். இதுதான் நான்வெஜ் கொலக்கட்டை. மாமா அப்படி சொல்ல முடியாது, அப்படியும் வச்சுக்கலாம். நம்ம தமிழில் வந்து கொலக்கட்டை, இங்கிலீஷில் மோமோஸ். இங்கே பாருங்க, நான்வெஜ் கொலக்கட்டை. இங்கே அப்படியே வச்சுக்கலாம். கொலக்கட்டை மாதிரி கூட இருக்கும். இந்த கொலக்கட்டை நம்ம வந்து நான்வெஜ் கொலக்கட்டைன்னு நான் சொல்கிறேன்ல, இதே ஊர் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு பழமொழியே வச்சுருக்காங்க. என்ன பழமொழி? இதுக்கு வந்து ஒரு சரியான பழமொழி இருக்குது. என்ன பழமொழி? வேலையத்த மாமியா மறுமணம் போட்டு தாளாட்டினாலான்னு. அது மாதிரி செஞ்சு உள்ள வச்சு உருட்டி பிசைஞ்சு ஆத்தா சத்தியமாக ஒரு பழமொழி இருக்கு பாப்பா. அத்தா கோச்சுக்கிட்டாலே கிட்ட ஆளோட்டெலாம் தூக்கிங்க, ஓரமாக வைங்கடா. கலந்து தான் கொடுக்க போகிறேன். கை பக்குவம் தான்ப்பா. சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டு இல்லை அப்படியே வேறு லெவலில் இருக்கும். இப்பொழுது இந்த கொலக்கட்டையை நன்கு வேக வைக்க வேண்டும். அதானே? ஆமாம், நன்கு வேக வைக்க வேண்டும். அதற்காக மகாராவில் சுடுதண்ணி கொதித்து கொண்டிருக்கிறது. இதற்கென்று கொடுத்த பிரத்யேக என்னப்பா ஸ்டாண்டு. ஆனால் சலிக்கிறது நீங்கள் சொன்ன பழமொழியில். உண்மையாக ஒரு பழமொழி சொல்லாங்க. கட் பண்ணுங்க. வேற லெவலில் பண்ணிட்டு இருக்கீங்க. போங்க, நீங்கள் ரொம்ப கலாய்க்கிறீங்க.
பழமொழிலாம் வச்சு. அது சும்மா. இதனால தான் நான் குக்கிங் விளாக் பக்கமே வர மாட்டேங்கிறேன். அப்படிலாம் இல்லை பாப்பா, சிரிக்காதீங்க. இது நமக்கு அவ்வளோவா தெரியாதுல்ல, அதனால சொன்னேன். ஆனால் இதே கடையில் மட்டும் பண்ணி கொடுத்தா ஹிஹின்னு சிரிச்சுக்கிட்டு இங்கே போகிறோம் சொன்னவே கிடைக்க போது சாப்பிட போகிறோம். இது இவ்வளோ வேலை இருக்குன்னு தெரிஞ்சு இனிமேல் நான் கடையில் வாங்கி சாப்பிட்றதே போய் யோசிச்சுக்குவேன். அத்தாடி பாவம்டாவீங்க அப்படின்ட்டு. அப்படி தான் ஒன்றும் வித்தியாசம் பண்ணால் இதாகும். என்ன நம்ம இதுவரையும் வந்து ஒரு நாட்டுப்புற சமையல், ஒரு எச்சி விடுற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பண்ணிவிட்டு இங்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கானேன்னு கேட்டேன். நான் என்ன பண்ணேன், உன் டைமிங்க்கு வேறு லெவலில் இதுதான் இருக்கிறதுலே மெகா ஹிட் வீடியோ நம்ம சேனல்லேன்ற மாதிரி 1000 ரூபாய் முடிஞ்சு. அப்போ எல்லாரும் இந்த ஃபேட்ஸை எங்கே வச்சுக்கிறீங்க நான் பார்க்குறேன். அடுத்த பாஸ்தா பண்ணிடுவா, எல்லாம் பண்ணிடுவா. கண்டிப்பாக நான் பண்ணுவேன். ஸோ இப்போ இந்த அகேரோட இந்த ஸ்டீமரில் போட்டுட்டு ஒரு 25 மினிட்ஸ் நம்ம ஸ்டீம் பண்ணணும். இந்த பாயிண்ட் 1ல் வச்சுக்கோங்க. போங்க சிம்லே இருக்க மாதிரி. ஆமாம், 25 மினிட்ஸ் வந்து 15 to 25 மினிட்ஸ் இருந்துச்சுன்னா சூப்பரான மோமோஸ் ரெடி. சூப்பரான ஒரு மோமோஸ் ரெடி. கறி கொலக்கட்டை வச்சுக்கோங்க. எப்படி வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். வாங்க சாஸ் ரெடி பண்ணுவோம். அது உள்ள அந்த இதே சூப்பராக இருந்துச்சு. சாஸ் ரெடி பண்ணுவோமா, அதை வேக வச்சு காஞ்சிருச்சு, ஆறிடுச்சு. நீங்கள் வேணா சும்மா இதை சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கு. இப்போ தான் சாப்பிட்டேன், நல்லா எங்கே சாப்பிட்டீங்க? இப்போ சாப்பிட்டேன்டி, சத்தியம் இப்போ தான் சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சு. நம்ம சாஸுக்கு தேவையான அனைத்து பொருளையும் கொட்டிக்கிறோம். ஆமாம், இதை வச்சு அரைச்சிட்டு திருப்பி அடுத்த ப்ராசஸ் நான் சொல்கிறேன். எக்ஸ்ட்ரா இருந்தால் வச்சிருப்பா, நல்லா இருக்கும். எப்பவுமே பண்ணித்தரேன் அம்மா, பண்ணித்தரேன். கடையில் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். டோன்ட் வெரி, சூப்பராக பண்ணித்தரேன். நம்புங்க, என்ன நம்புங்க. காரசாரமா எப்படி காரசாரமாக இருக்குன்னு மட்டும் பாருங்க. எவன்டா பின்னாடி வாங்கி இருக்கிறது? அருமை ஆத்தாடி, என்ன வெடிக்கலாம் செய்யுது ஆத்தாடி, என்னம்மா நடக்குது? டைம் என்னமா நோட் பண்ணுங்க. எங்க மாமா அக்காவுக்கு நல்ல டைமா இருக்கு, அதை மட்டும் நோட் பண்ணிட்டேன். எனக்கு கொஞ்சம் கிடையாது, ஏன்னா அவங்க வீட்டில் இல்லை வெளியே போயிருக்காங்கல்ல. இல்லை, அவங்களுக்காக பண்ணி நான் கொண்டு கொடுத்துட்டு கூட வருவேன். அப்படியா? அப்படி கட்டு. நான் உப்பு போடல, உப்பு போடணும். சரியான தேங்காய் சட்னி. இதில் சாஸ் ஊற்றுனா தான் இனிமேல் சாஸ் ஆகும். சொல்லு அப்படியே. இல்லை, அந்த ஒரு வார்த்தையிலே என் மனசு நொந்து போச்சுங்க. சாஸ் செய்வதற்காக முதலில் கடாயில் எண்ணெயை ஊற்றவும். ரொம்ப டேமேஜ் ஊற்றிய பிறகு ஹீட் ஆன உடனே இந்த வச்ச தக்காளி சட்னியை ஊற்றவும். சாஸ்க்கு தேவையான மெட்டீரியலே ஊற்றவும். சவப்பா வேற லெவலில் இருக்கானே. இந்த காஷ்மீரி சில்லி கலரு. ஆமாம் ஆமாம், அந்த நம்ம காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டோம், காஷ்மீரி மிளகா போட்டோம்ல, ஆனால் அந்த ஒரு கலர் பிரிச்சுக்கிட்டு வருவான். ஆனால் இதை லிமிட்டாக தான் எடுக்கணும். ரொம்ப எடுத்தீங்கன்னா காலையில் பிரிச்சுக்கிட்டு போகும். அண்ட் இதுக்கு நம்ம உப்பு போடல. இப்போ நான் என்ன பண்ணுறேன், உப்பு ஆட் பண்ணுறேன். அண்ட் இதில் சர்க்கரை போடணும், ஏன்னா அந்த ஒரு ஒரு எப்பயுமே சொல்லுவாங்கல்ல, லைட்டாக அந்த இனிப்பு, அந்த ஒரு இனிப்பாக சால்ட்டும் சுகரும் சேர்த்து ஆட் பண்ணும்போது நம்ம டேஸ்டி பட்ஸை தூண்டி விடும். எஸ், வெரி குட். அண்ட் லைட்டாக கெச்சப். நம்ம ஃப்ரெஷ் தக்காளி போட்டோம், இந்த மாதிரி ஓல்டு தக்காளி போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வரும்ன்றது. ரொம்ப ரொம்ப நகைச்சுவை விடுவோம், என் மாமாவுக்கு தூண்டுது வர வர. அண்ட் சுகர் லைட்டாக போட்டு இதை கொதிச்சிட்டிங்கன்னா முடிஞ்சு. சில பேர் என்ன பண்ணுவாங்க, நம்ம வந்து அரைக்கும் போது இஞ்சி பூண்டு போட்டோம்ல, இந்த எண்ணெயில் இஞ்சி பூண்டு போட்டு சாட்டை பண்ணி நரைச்சின்னு சாப்பிடுவாங்க. எனக்கு அப்படி பிடிக்காது. இந்த மாதிரி கொதி வரும்போது ஆஃப் பண்ணிடணும். சூப்பர். ஸோ நம்மளுடைய மோமோஸ்க்கான சாஸும் ரெடி. இப்போ மோமோஸ் ரெடி ஆயிடுச்சுன்னா நம்ம சூப்பராக சர்வ் பண்ணலாம். ரெடி. வாங்கம்மா வாங்க, தரமான மோமோஸ் சாப்பிட்டு பாருங்க. என் மனைவி செய்த தரமான மோமோஸ் சூடாக இருக்கும். டிப் பண்ணணும், லைக் பண்ணணும்.
வேற லெவல். நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குது. அதுவும் அந்த இதெல்லாம் கொத்தமல்லி ஃப்ளேவர்லாம் சூப்பராக இருக்குது. நிஜமா நல்லா இருக்கா? ஆமாம், யூனிக்கா நம்ம வீட்டு டிஷ் மாதிரி இருக்கு. என்ன சிரிக்கிற? யூனிக்கா வீட்டு டிஷ் மாதிரி இருக்கா? அடடா, நல்லா இருந்திருக்கா? சூப்பராக இருக்கு. கேரட்டு கேபேஜ் எல்லாம் வந்து ஆமாம், இவனும் சூப்பராக வெந்திருக்கான். மோமோஸ் மாதிரியா இருக்கு மாமா. மோமோஸ் தானே, சரியான சூடாக தானே. ஆமாம், கொதிக்க கொதிக்க ஒரு மோமோ. அப்படியே என்ன என்ன புகை சுடுது சுடுது, அந்த அளவுக்கு சுடுது. அந்த அளவுக்கு சுடுதா? இது சாஸ் நல்லா இருக்கா? சூப்பராக சாஸ் அல்டிமேட்டாக அப்படியே கடையில் இருக்க மாதிரி இருக்குது. நல்லா இருக்கா? மோமோஸ் அப்போ கொஞ்சம் சுமார். மோமோஸும் சூப்பராக இருக்கும். மோமோஸ் வந்து ஷேப் வேணால் மாறி இருக்கலாம், கொரோனா ஷேப்பில், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெங்கு காய்ச்சல் ஷேப்பில் இருக்கலாம். ஆனால் டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக அல்டிமேட்டாக இருக்குது. வெரி குட் பாப்பா. தேங்க்யூ தேங்க்யூ. நான் கூட எதுக்கடி இந்த வேலை போட்டு இதை போட்டு நோண்டிக்கிட்டு இது பண்ணிட்டு போய் சாப்பிட்றேன்னு நினச்சினேன். ஆனால் ஃபைனலாக சாப்பிடும்போது தான் தெரியுது அந்த டேஸ்ட்டு எல்லாம் அருமையாக இருக்கும். தேங்க்யூ. அப்பாடா, இந்த ஒரு வார்த்தைக்காக இவ்வளோ கஷ்டப்படுறது. பிடிச்சவங்களுக்காக இவ்வளோ மெனக்கெட்டு பண்ணுறோன்றது மேட்டர் இல்லை, அவங்க சாப்பிட வச்சு அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் பார்க்கும்போது எனக்கு சந்தோஷம். கண்டிப்பாக. நம்ம வெளியே அங்கிட்ட உட்காந்துருக்கும்போது ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு இந்த சர்ப்ரைஸாக கொடுத்தாங்கன்னா அது வேறு மாதிரி இருக்கும். பட் என்ன எப்படி குக் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டே இருக்கோமா, அப்போ நமக்கு கஷ்டமாக இருக்குது. நான் மனைவி வந்து கிச்சனில் ரொம்ப கஷ்டப்படும்போது நமக்கு நெஞ்செல்லாம் வலிக்குது. அதனால தான் வந்து ஏன்பாவே இவ்வளோ கஷ்டப்படுறேன், சின்னதாக பண்ணு, மெதுவாக ஈஸி டிஷ்ஷாக பண்ணு, சாப்பிடும் போது நல்லா இருக்குல்ல. நல்லா இருக்கு. ரவுண்ட் 2 சாப்பிடுங்க. நம்ம கடை உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சுன்னு நினைக்கிறோம். எஸ், ட்ரை பண்ணி பாருங்க. பட் ஆனால் ரொம்ப பெரிய ப்ராசஸாக இருந்துச்சுன்னா கடையிலேயே வாங்கி சாப்பிட்டுருங்க. இல்லை போர் அடிக்குது, ஈஸியாக பண்ணலாம். சொல்ல போனால் ஈஸி ப்ராசஸ் தான், பட் நமக்கு பார்க்குறதுக்கு அப்படி தெரிஞ்சிச்சு. பட் ஆனால் ரொம்ப ஈஸி ப்ராசஸ் தான். ஆமாம், கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த டிஷ்ஷும் பிடிச்சிருக்கும், இந்த வீடியோவும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் பாண்டியம்மாக்கு பெல் பட்டன் தந்தால் தான் வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். பாய்.